வெல்கம் பேக் கைஸ். மாஸ்டர்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் டிரெக்டட் பை டிராவிஸ் நைட். ஹீமேனை முதல் தடவை பிக் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு வந்திருக்கேன். எப்போ படத்தில் எவ்வளோ டீட்டெயில் வச்சுருக்காங்க. 3 போஸ்ட் கிரெடிட் சீன் என்ன, கிராஸ் ஓவர் பற்றின இன்சிடென்ட்ஸுக்கு வச்ச ஈஸ்டர் எக்ஸ் என்ன, எஸ்பெஷலி எட்டானியன் லாங்குவேஜில் படம் முழுக்க செட் பண்ணியிருக்க டீட்டெயில்ஸ் தான் பெரிய ஹைலைட்டு. இது எல்லாத்தையும் நான் உங்களுக்காக டிரான்ஸ்லேட் பண்ண போகிறேன். மூவி எண்டிங்கில் என்ன மீன் பண்ணுறாங்க, சீக்குவலுக்காக மறைச்சு வச்சிருக்க இம்பார்ட்டன்ட் கேரக்டர்னு எல்லாத்தையுமே நம்ம இந்த பிரேக் டவுனில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் பிரேக் சம் வால்ஸ். பிரின்ஸ் ஆடமோட நரேஷனில் எட்டர்னியானா என்ன, இந்த யூனிவர்ஸில் இந்த கிரகத்தோட மதிப்பு என்னன்னு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண டிராகன்ஸ், பேசும் புலி, ஃப்ளோட்டிங் ஐலண்ட்ஸ்னு பிரம்மாண்ட அற்புதங்கள் நிறைஞ்ச இடத்துல மூவி ஓப்பன் ஆகுது. பிளானட் எட்டர்னியாவோட தலைநகரமான எட்டோனோஸில் மந்திர சக்திகளும் பேரற்புத ரகசியங்களும் நிறைஞ்ச கிரேஸ்கல் கோட்டைக்கு அடுத்து வந்தா லொகேஷனோட டிசைனுக்கு 2021 நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் பண்ண மாஸ்டர்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் ரெவலேஷன் டிவி ஷோவில் பார்க்கக்கூடிய கிரேஸ்கல் கோட்டையிலிருந்து ஹெவி இன்ஸ்பிரேஷன் எடுத்திருப்பாங்க போல. ஹவவர் எர்த் மாதிரி இல்லாம மேல அந்த பிங்க் ஸ்கையை மட்டும் ஆட் பண்ணியிருந்தா இந்த ஏலியன் வேர்ல்டுக்கு சூப்பரா சூட் ஆயிருக்கும். ஒரு மிஸ்டீரியஸ் பவர் சோர்ஸுக்கான இடம்ன்றதை தாண்டி கிரேஸ்கலோட ஆரிஜின்ஸ் என்ன, எப்போல இருந்து இந்த கோட்டை இங்க இருக்குதுன்னு எல்லாருக்கும் பெரிய கேள்வி இருக்கலாம். மேஜரா இந்த டீடைல்குள்ள டீப்பா போகலனாலும் 2002 மாஸ்டர்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் ரீமேக்ல ஒரு எக்ஸ்பிளனேஷன் வைக்கிறாங்க. எட்டோனோஸ் பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி கிங் ஹிஸ் மற்றும் படையினரால தாக்கப்பட்டதுக்கு அப்புறம் இவங்களுக்கு எதிராக நடந்த போராட்டத்தை தலைமை தாங்கின ஆடமோட முன்னோர் கிங் டிவான் கிரேஸ்கல் கட்டின ஹெட் குவார்ட்டர், அதாவது அவரோட கோட்டை தான் கிரேஸ்கல் கோட்டை. அது மட்டும் இல்லாம ஹீமேன் லோர் படி அந்த ஆளு தான் ஒரிஜினலா பவர் ஸ்வாடையே உருவாக்குனதா சொல்லப்படுது. மீனிங் திஸ் குட் பி கிங் டிவான் கிரேஸ்கல். ஆல்சோ இந்த ரீசன் தான் எண்டிங்ல சார்சரஸ் சொல்ற மாதிரி பரம்பரையா இந்த வம்சாவழியில சோசன் வாரியர்ஸ் இருக்க காரணமா இருக்கணும். கோட்டையோட மந்திர சக்திகள்ல ஒன்னு சேர்த்து உருவாக்கப்பட்ட பவர் ஸ்வாட் ஒரு ஆளை யூனிவர்ஸ்லயே ஸ்ட்ராங்கஸ்ட் பீயிங்கா மாற்றக்கூடியது. அண்ட் இந்த கோட்டையோட ரகசியங்களை பாதுகாத்து வரது தான் சார்சரஸ். யூனிவர்ஸோட தேர்ட் பவர்ஃபுல் பீயிங்கா இருந்தும் அந்த பவர்ஸ்லாம் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. பிகாஸ் கோட்டைக்குள்ள மட்டும்தான் அவளோட வாஸ்ட் பவர்ஸ் வேலை செய்யும். வெளியே ஜுவார்ன்ற ஒரு பருந்தா மாறுறது தவிர அவளுக்கு பெருசா எந்த பவர்ஸும் கிடையாது. ஆல்சோ மந்திரகாரியை பத்தி ஒரு ரகசியம் இருக்கு. பிட் ஆஃப் அ ஸ்பாயிலர் ஆக்சுவலி, வேண்டாதவங்க தள்ளிடுங்க. சார்சரஸ்க்கு ரியல் நேம் ஒன்று இருக்கு. அண்ட் அந்த பேர் அனதர் மேஜர் கேரக்டரோட ரொம்ப ஒத்து போகும். டங்கனை பார்த்து டீலா அப்பா மாதிரி தெரியலையேன்னு நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. யூ ஆர் ரைட். டீலாவோட ரியல் மதர் இஸ் த சார்சரஸ். ஆனா அவளோட ரியல் டேட் யாருன்னு நமக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. மந்திரக்காரியோட டேஞ்சரஸ் வேலையில ஒரு பொண்ணை வளர்க்க முடியாதுன்னு பிறந்ததுக்கு அப்புறம் மேன் அட் ஆர்ம்ஸ் கிட்ட தத்து கொடுத்துட்டா. ஸ்வாட்ல க்ளோஸ் அப் போனா ஹேண்டிலுக்கு மேல எட்டர்னியன் லாங்குவேஜ்ல பதிச்ச வார்த்தையை பார்க்கலாம். which says எட்டர்னியா. as we move out of the castle நமக்கு 6 அரசர்களோட சிலைகளை காட்டுறாங்க. நல்லா நோட் பண்ணிக்கலாம். தரையில ஒரு பெரிய மேப்பை சுத்தி எட்டர்னியன் லாங்குவேஜ்ல பதிக்கப்பட்ட வார்த்தைகள் மேலும் நிறைய ஆட் பண்ணிருப்பாங்க. அது வேற ஒன்றும் இல்ல, அங்க சுத்தி இருக்க 6 அரசர்களோட பேரு தான் அது. கிங் ராண்டாரோட ஸ்டாச்சு கையில பவர் ஸ்வாடுக்கு சிமிலரா ஒன்னு ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிற அவர் நேம். அடுத்ததா அவரோட அப்பா முந்தைய ரூலரான கிங் மீரோவோட பேரு. ஒன் ஆமை தூக்கிட்டு கிங் எடார்ட்னு லோர்ல பேசப்படாத ஆன்செஸ்டர். ஒரு செப்டனோட கிங் வேல்னார்னு ஒன்ஸ் அகைன் நியூ அடிஷன். கையில ஒரு பாலை ஹோல்ட் பண்ணிட்டு ஆன்செஸ்டர் கிங் எல்டன். அண்ட் ஃபைனலா the true chosen one king divan grayskull. possibly each generation ruler represent பண்ற directionல செட் பண்ணிருக்கணும். ending in divan, the first ancestor and ruler of eternia. also startingல sword making அப்போ காட்டுற ஒரு imaginary character எப்படி divan grayskullக்கு ரொம்பவே சிமிலரா இருக்காருன்றதையும் நம்ம நோட் பண்ணணும். எட்டோனோஸ் குயின் மார்லினா கிட்ட ட்ரைனிங் போக மாட்டேன்னு அடுக்கிற பிரின்ஸ் ஆடமை கன்வின்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பயந்தாங்கோலி வரி புலி, இங்கிலீஷ்ல கிரிஞ்சர்னு சொல்லக்கூடிய பேசும் புலியை இங்க இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. எர்த்ல இருந்து வந்ததா லேட்டர் ரிவீல் பண்ண குயின் மார்லினாவோட ரூம்ல நோட் பண்ணீங்கன்னா ஸ்பேஸ் டிராவல்னால எப்படி எட்டானியால கிராஷ் லேண்ட் ஆனாங்கன்றதுக்கு அடையாளமா பேக்ரவுண்ட்ல ஒரு ஆஸ்ட்ரோனாட் ஹெல்மெட்டை நம்ம நோட் பண்ண முடியும். கிரிஞ்சர் சொன்ன மாதிரி பலத்திலையும் உருவத்திலையும் எல்லாரையும் விட ரொம்ப சின்னவன் தான் நம்ம பிரின்ஸ் ஆடம். என்னோட மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் அண்ட் படத்தோட நெகட்டிவும் இங்க தான் இருக்கு. என்னன்னா வரிப்புலி ஆடம் 2 பேரும் பயந்தாங்கோலிங்க, சாஃப்டானவங்க. பவர் ஸ்வாட் மூலமா இந்த 2 பேரையுமே கோழைங்கள்ட்ட இருந்து பிறந்த 2 எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் பவர்ஃபுல் பிக்கர் பீயிங்ஸ் தான் ஹீமேன் அண்ட் பேட்டில் கேட். பேசிக்கலி அண்ட் ஆல்டர் பர்சனாலிட்டி. அதாவது நான் என்ன எதிர்பார்த்தேன்னா ஜேம்ஸ் கனோட கிளார்க் கென்ட் மாதிரி ஒரு பிரின்ஸ் ஆடம். சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் வெளியே வர ஹென்ரி கேவில் சூப்பர்மேன் மாதிரி 2 டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி எதிர்பார்த்தா ஒரு பெரிய ஏமாற்றம் தான் கிடைச்சது. பை தி வே, வீடியோவை என்ஜாய் பண்றீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற ஹை பட்டனை கிளிக் பண்ணி உங்களை மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் ரீச் ஆக எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. கிங்கோட பர்சனல் கார்டு மேன் அட் ஆர்ம்ஸ் ஏகே டங்கன் ட்ரைனிங்ல கலந்துகிட்ட அவரோட பொண்ணு டீலா கூட பிரின்ஸ் ஆடமும் கலந்துக்கிறான். பயிற்சிலாம் எப்படி போகுது
போகுதுன்னு பார்க்க வராரு கிங் ராண்டார், எட்டானியாவோட கரண்ட் ரூலர் பிரின்ஸ் ஆடமோட அப்பா. பையனோட ட்ரைனிங் ரொம்ப லேசா நடக்கிறத பார்த்துட்டு அப்பாவே இறங்கி பையனுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்குறாரு. வாங்கின அடியோட தனியா இருந்த ஆடமை தேடி டீலா வந்து சொல்றா, டோன்ட் பி சச் அ குயிங்க். 15 இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்ப பார்க்குற டீலாவை இந்த எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் பிரின்ஸ் ஆடம் கண்டுபிடிக்கிறான். ஆக்சுவலா ஸ்குவிங்க்ன்றது பார்க்கறதுக்கு சின்னதா வீக்கா கார்ட்டூன்ல காட்டப்பட்ட ரியல் எட்டர்னியன் கிரீச்சரும் கூட. பேசிட்டு இருக்கிற குழந்தைங்க தலைக்கு மேல பெரிய தாக்குதல் நடக்குது. எட்டர்னியாவை திருப்பி போட போற மாபெரும் போர் ஸ்கெலிட்டார் சீஜ் ஆரம்பிக்குது. அரண்மனையை கைப்பற்ற வந்த மிகப்பெரிய ஸ்கெல் நைட்ஸ் படையை எதிர்த்து ராயல் கார்ட்ஸ்க்கு நடக்கிற சண்டையில ஹீமேனுக்கு ஃபியூச்சர்ல சொந்தமாக போற வாரியர் டீம் நேம்டு ஹீரோயிக் வாரியர்ஸ்ல இருந்து 3 இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் இங்க இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் உள்ள வந்தது ராம் மேன். நல்லா தன்னோட சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்தை வச்சு முட்டுறது மட்டும் இல்லாம அவரால் நீண்ட உயரத்துக்கு பறக்கவும் முடியும்னு நமக்கு காட்டிருக்காங்க. ரெண்டாவது நீளமா கழுத்தை நீட்டக்கூடிய மெக்கானிக். யூஸ்வலா ஹைட்டா போய் டிஸ்டன்ஸை தெரிஞ்சுக்கிற ஸ்கோப்பா மட்டும்தான் கார்ட்டூன்ல யூஸ் பண்ணப்பட்டுச்சு. பட் படத்துல செயின்டு மேஸ் மாதிரி கழுத்துக்கு ஒரு புது பயன்பாட்டை கொடுத்துருக்காங்க. அடுத்ததா ஃபிஸ்டோ, சைபர்நெட்டிக் என்ஹான்ஸ்மெண்ட் வச்ச ரைட் ஹேண்ட் மூலமா சூப்பர் பவர் பஞ்ச் கொடுக்குற ஒரு ஆளு. டங்கன் எனிமீஸை தடுத்து நிறுத்த ராயல் சேஃப்டிக்காக கிரேஸ்கல் கோட்டையை நோக்கி ஓட இவங்களை தடுக்க வந்திருக்கான் டிராப்ஜா. ஜெயண்ட் ரோபாட்டிக் ரைட் ஆர்ம் வச்சு சிம்பிள் ஹுக்ஸ்ல இருந்து கேனன்ஸ் வரைக்கும் உண்டாக்கக்கூடிய வெரைட்டி ஆஃப் வெப்பன்ஸ் பிளஸ் மெட்டாலிக் லோவர் ஜாவோட பவர்ஃபுல் பைட் ஃபோர்ஸ் கொண்டவன் தான் இந்த வில்லன். டிராப்ஜாவை ஃபேஸ் பண்ற மேன் அட் ஆர்ம்ஸ் நானோடெக் டைப் வெப்பன்ரியை யூஸ் பண்ணியிருக்கான். இந்த படத்துல மட்டும் இல்லாம ஆக்டர் இட்ரிஸ் எல்பா சேம் டிரான்ஸ்ஃபார்மிங் வெப்பன்ஸ் யூஸ் பண்ற பிளட் ஸ்போர்ட்டா ப்ளே பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி இவருக்கு 2021 தி சூசைட் ஸ்குவாட் படத்துல இருக்கு. சாட்லி டிராப்ஜானால ஓவர் பண்ணப்படுற டங்கன் பாம்ப்ல மாட்டி சாகிறதுக்குள்ள டீரானால காப்பாற்றப்படுறாப்ல. அரச குடும்பம் சேஃப்டியை ரீச் பண்றதுக்குள்ள மெயின் வில்லனே நேரில் வந்துட்டான், த லீடர் ஆஃப் ஈவில் வாரியர்ஸ் ஸ்கெலிட்டார் ஹிம்செல்ஃப். நான் கூட கிங் ராண்டாரை என்னமோ நினைச்சேன், ஆள் சரியான டேங்க் போல. ஸ்டில் அவுட் நம்பரான மகாராஜா வீழ்த்தப்பட்டு சிறைபிடிக்கப்படுறாரு. அங்கதான் மேஜிக்கல் பவர்ஸ்ல ஸ்கெலிட்டாருக்கு அடுத்த லெவல்ல இருக்க ஈவில் லின் உள்ள வரா, த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் அண்ட் ஒன்லி ஃபீமேல் மெம்பர் ஆஃப் த ஈவில் வாரியர்ஸ். மனைவியும் குழந்தையும் கிரேஸ்கல் கோட்டையில மறைஞ்சதுக்கு அப்புறம் பவர் ஸ்வாட் அண்ட் ஆடம் 2 பேரையுமே மார்லினாவோட பிறப்படமான அர்த்துக்கு சார்சரஸ் அனுப்பி வைக்க பேட்டில்ல ஜெயிச்ச ஸ்கெலிட்டார் ஸ்வாடை கைப்பற்ற முடியாம ஃபைனலா வார்ல தோத்துடுறான். ஸ்வாடை தொலைச்சிடாத ஆடம் எட்டர்னியாக்கு ரிட்டர்ன் வரதுக்கு வால் ரொம்ப முக்கியம்னு அனுப்பி வைக்க ஆன் த வே டு எர்த் ஆடம் அண்ட் பவர் ஸ்வாட் 2 பேரும் பிரிக்கப்படுறாங்க. இப்படிதான் நான் அர்த்துக்கு வந்தேன். எட்டர்னியாக்கு திரும்ப எனக்கு அந்த ஸ்வாட் வேணும்னு இவ்வளோ நேரமா ஆடம் பண்ற நரேஷன் அவனுக்காக வந்த ஹிஞ்ச் டே ஜூலி கிட்ட தான் நடந்துட்டு இருக்கு. 1987 ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் ஹீமேன் லைவ் ஆக்ஷன் ஃபிலிம்ல லோருக்கு புதுசா இன்ட்ரோடியூஸ் ஆன கேரக்டர் ஜூலி வின்சன்ட்கான ரெஃபரன்ஸா இந்த கேரக்டர் இருக்கலாம். அந்த படத்துல தன்னோட லவ்வர் கெவின் கூட சேர்ந்து தான் ஸ்கெலிட்டாருக்கு எதிரான சண்டையில ஹீமேனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த யூனிவர்ஸ்ல ஹீமேனை மீட் பண்ணிருக்க ஜூலி வின்ஸ்டனா இவங்க இருக்கணும். அடிக்கடி லவ் படம் பார்த்து அழுகிற அவனோட ரூம்மேட் ஹுசைன் இன்ட்ரோடக்ஷன்ல ரயன் காஸ்லிங்கோட நோட் புக் படத்தை பார்த்துட்டு இருக்கான். ரூமுக்கு போய் தன்னோட சைல்ட்ஹுட் பத்தின டிராயிங்ஸ்லாம் பார்க்குற ஆடம் கிட்ட ராம்மேன் ஃபைட் பண்றதா ஒரு ஸ்கெட்ச், எட்டர்னியா மேப் ஸ்கெட்ச் ஒன்று அண்ட் நிறைய பவர் ஸ்வாட் ஸ்கெச்சஸ் இருக்கு. ஹியூமன் ரிசோர்ஸ்ல ஸ்டாஃபா ஒர்க் பண்ற ஆடம்க்கு கிளென்ன்ற சர் நேம் இருக்கு. பாசிபிளி சின்ன வயசுல ஓக்லஹோமால லேண்ட் ஆகிற ஆடமை அடாப்ட் பண்ண ஃபாஸ்டர் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து கிடைச்சதா இருக்கணும். ஹுசைன் ஏர்லியரா உன்னோட எட்டர்னியா ஸ்டோரிலாம் எல்லார்ட்டையும் சொல்லாதடா, உன்னோட பேரண்ட்ஸ் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கன்னு சொல்லு போதும்னு சொல்லியிருப்பான். மீனிங் அவன் ரியல் பேரண்ட்ஸை ரெஃபர் பண்றான். ஸோ டினை பண்ணப்படாத ஃபாஸ்டர் பேரண்ட்ஸ் தான் அந்த கிளென் சர்நேமுக்கு சொந்தக்காரங்களா இருக்கணும். அமெரிக்காவோட ஒர்க் ப்ரொபகேண்டா ப்ராப்ளம்ல ப்ரொனவுன்ஸ் ஹீ ஹிம்னு கூல் டீடைலா ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. as if he is the man, he man. ஒர்க் பிளேஸ் மோட்டோவை ரிசைட் பண்ணுறதுக்கும் ஐ ஹாவ் த பவர்னு சொல்கிறத கேட்க முடியும். ஜஸ்ட் லைக் த மேஜிக் வேர்ட்ஸ் ஆஃப் த பவர் ஸ்வாட். ஆடமோட கேபினில் பின்னாடி இருக்கிற போஸ்டரில் ஹீரோயிக் வாரியர் மோட்டார்ஸ்னு ஃபியூச்சரில் அவன் லீட் பண்ண போகிற சூப்பர் ஹியூமன் வாரியர் டீமோட நேமை பார்க்கலாம். ஜிம்ல ஃபர்ஸ்ட் லைவ் ஆக்ஷன் ஹீமேனா ப்ளே பண்ண ஆக்டர் டால்ஃப் லன்கரன் ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு. அதுக்கு பிரசன்ட் ஹீமேன் புது பையனுக்கு ஏதாச்சும் அட்வைஸ் இருக்கான்னு கேட்க, த ஃப்ரண்ட்ஸ் ஆஃப் அ சார் பட் யூ பேக் யுவர் செல்ஃப் தட்ஸ் நத்திங் யூ கேன்ட் அச்சீவ். அதாவது பிளாட் ஆர்மரை விட பவர்ஃபுல்லான பவர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்போட முக்கிய லன்கரன் சொல்றாரு. இந்த சேம் டயலாக தான் லேட்டர் ஆடம் ஒரு வார் ஸ்பீச்சா சொல்லி அவன் டீமை ரெடி பண்றதாவும் பார்க்கலாம். கிளம்புறதுக்கு முன்னாடி குட் ஜர்னின்னு லன்கரன் பண்ற ஹேண்ட் ஜெஸ்டரும் 1987 படத்துல யூஸ் பண்ற எட்டர்னியன் பாய் பாயை தான் ரெஃபர் பண்ணுது. பவர் ஸ்வாட் கிடைச்சிட்டதா வர மெசேஜ் ஆடம் ஃப்ரைட் ஜோன் கலெக்டிபிள் ஸ்டோருக்கு கொண்டு வருது. ஸ்கெலிட்டாருக்கு இருக்க ஸ்னேக் மவுண்டன் மாதிரி நெக்ஸ்ட் பிக் பேட் ஹோடாக்கோட பேஸ் ஆஃப் ஆபரேஷன் தான் ஃப்ரைட் ஜோன், லொகேட்டட் இன் எத்தீரியா, சிஸ்டர் பிளானட் ஆஃப் எட்டர்னியா. அந்த ஃப்ரைட் ஜோனை தான் நமக்கு போஸ்ட் கிரெடிட் சீன்லையும்
காட்டுறாங்க. உள்ள என்டர் ஆன உடனே ஷெல்ஃப்ல ஒரு சூப்பர்மேன் காமிக் புக்கை பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் யூனிவர்ஸை சேர்ந்த சூப்பர் ஹீரோ ஹீமேன் டிசியூக்கு பண்ண கிராஸ் ஓவர்ல தோளோட தோல் நின்று சண்டை போட்ட டிஃப்ரெண்ட் யூனிவர்ஸோட ஸ்ட்ராங்கஸ்ட் பீயிங்கான ஈஸ்டர் எக் இது. ஹீமேன் ஒரிஜினலா கார்ட்டூனா இன்ட்ரோடியூஸ் ஆன ஆள் இல்ல, இன்ஸ்டர் ஒரு டாய் லைனா தான் முதல்ல இன்ட்ரோடியூஸ் ஆச்சு. லெகோ குரூப்ஸுக்கு அடுத்ததா வேர்ல்ட்ஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் டாய் மேக்கிங் கம்பெனி ஹீமேனோட கிரியேட்டர்ஸ் மெட்டல் இன்கார்பரேட்டட்காக நிறைய டீடைல்ஸ் இங்க ஆட் பண்ணிருக்காங்க. 80sல ஃபேமஸா ரன் ஆன பிக் ஜிம் கராட்டே டாய் லைன் ஹவவர் கரண்டா மேக்கிங்ல இல்லாம நிறுத்தப்பட்டதுக்கு அப்புறம் விண்டாஜ் கலெக்டிவ்ல மட்டுமே இப்போ மூவ் ஆயிட்டு இருக்கு. பக்கத்துல இதுக்கான தனி ரேக் ஆஃப் டாய்ஸே ஒதுக்கப்பட்டிருக்கும். ஃபைனலா பவர் ஸ்வாட பார்த்த ஆடம் அதை வச்சிருக்க வாரியர் பார்க்கறதுக்கு ஃபார்மர் டெம்பரரி சாம்பியனான வைகார் டிசைன்ல மேக் பண்ணிருக்காங்க. பட் நேம் பாத்தீங்கன்னா டோராக்னு இருக்கு. ஒரிஜினலா கிரியேட் பண்ண டோராக் த ஹீரோ ஆஃப் ப்ரீ ஹிஸ்டரி டாய் லைன் தான். லேட்டர் ஹீமேனுக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்ததுக்கு ட்ரிபியூட்டா அந்த கேரக்டர் நேமையும் அப்புறம் அந்த கேரக்டர் யூஸ் பண்ற சேம் செஸ்ட் பெல்ட்டையும் சேர்த்து செட் பண்ணிருக்காங்க. ஸ்வாட எடுக்க முயற்சி பண்ணி ஆடம் கட்ஸ்ல அதை திருடிட்டே ஓட்டான். அதுக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்க முடியுமா? நெக்ஸ்ட் மார்னிங் போலீஸ் வீட்டுக்கு வந்துருச்சு. ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போற ஆடமை பிரிட்ஜ் மேல வச்சு எலும்பா அனுப்பி வச்ச ஸ்ட்ராங்கஸ்ட் சோல்ஜர் பீஸ்ட் மேன் ஸ்வாட தூக்க வந்திருக்கான். ஒரிஜினலா ஹீமேன் டாய் லைன்ல ஸ்கெலிட்டரோட ஃபர்ஸ்ட் ஹென்ச்மேனா வில்லன் சைட்ல இன்ட்ரோடியூஸ் ஆன முதல் டாய் பீஸ்ட் மேனுக்கு மட்டும்தான் போய் சேரும். ப்ரூட் ஸ்ட்ரென்த்தை தாண்டி எட்டானியாவோட எந்த மிருகத்தையும் கண்ட்ரோல் பண்ற சக்தி படைச்ச பீஸ்ட் மேன் ஸ்கெலிட்டருக்கு ரொம்ப லாயலான சர்வெண்ட். ரெண்டு பேருக்கும் நடக்கிற சண்டையில பேக்ரவுண்ட்ல 4 நான் பிளான்ஸோட சாங் வாட்ஸ்அப் பிளே ஆகிறத கேட்க முடியும். ஹீமேனை வச்சு கிரியேட் பண்ண ஃபேபுலஸ் சீக்ரெட் பவர்ஸ் யூடியூப் வீடியோ 2005ல ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப ஃபேமஸ் மீமா மாறிச்சு. அதில் பாடப்பட்ட சாங் தான் இங்கே நடக்கிற சிமிலர் என்கவுண்டருக்கு ஜோக்கா ரெஃபர் பண்ணுறாங்க. இவனை காப்பாற்றுற டீலா மூலமா ஆடம் அண்ட் ஸ்வாட் ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் எட்டனியாக்கு சிக்னல்ஸ் வந்ததா சொல்றா. ஸோ ஆடம் சொன்ன வார்த்தைகள்னால தான் ஹீமேனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு பதிலாக இவங்களுக்கு சிக்னல் சென்ட் ஆயிருக்கு. டீலாவோட அவுட்ஃபிட் எஸ்பெஷலி அப்பர் பாடிக்கு 80s ஆக்ஷன் ஃபிகர்ஸ்ல இருக்கிற டிசைன்ஸ்ல இருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்திருக்காங்க. ஒரு வழியாக தப்பிச்சு வந்து டீலாவோட டேலண்ட் ரீச் ஆகுறாங்க. உள்ள ஆபரேட்டிங் கியர்ஸ்ல ஃபிளைட் அப்படின்னு எட்டர்னியல் லாங்குவேஜ்ல போட்டிருக்கோம். டேலண்ட் ஃபைட்டர் ஏஐ மூலமா பேசஞ்சர்ஸ் கிட்ட பேசுறதெல்லாம் பார்த்தா 80s கார்ட்டூன்ல ஹீமேனுக்கு சொந்தமான டேங்க் அட்டாக் ட்ராக் மாதிரியான அட்வான்ஸ்டு டெக்னாலஜியை தான் எனக்கு ஞாபகப்படுத்துது. எர்த் டு எட்டர்னியா டிராவல்ல கிரியேட் ஆகிற போர்ட்டல் ஒரிஜினலா விசிட்டர்ஸ் ஃப்ரம் எர்த் எபிசோட்ல டிராவல் அப்போ உண்டாகிற சர்க்குலர் ஸ்பின்னிங் போர்ட்டல் வச்சு ரீகிரியேட் பண்ணிருக்காங்கன்றதையும் இங்க நோட் பண்ணணும். டேலன் அவுட்டர் ஏரியாஸ்ல மேலும் நிறைய எட்டர்னியன் மார்க்கிங்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. விண்டோஸ்க்கு பக்கத்துல இருக்கிற வேர்ட்ஸ் பிரேக் இன் எமர்ஜென்சி மீன் பண்ணுது. அப்படியே கீழே ஹெட்லைட்ஸ் பக்கத்துல இருக்கிற வேர்ட்ஸ் செக் ஆபரேஷன் பிஃபோர் லான்ச்னு சொல்லுது. எட்டானியாக்குள்ள வந்த ஆடம் கடந்த 15 வருஷமா நடந்த கொடுமைகளை பார்த்து ஷாக் ஆகுறான். ஸ்னேக் மவுண்டன்ல ஸ்கெலிட்டரோட எடுபுடி வேலை ஆளு 1987 படத்துல மாஸ்டர்வர்ஸ்க்கு புதுசா இன்ட்ரோடியூஸ் ஆன பிக் பாயை மீட் பண்றோம். தூங்குற ஸ்கெலிட்டரை எழுப்ப விண்டோஸ்லாம் ஓபன் பண்ணி விட்டு கிட்ட போய் பார்க்கும்போது லைட்டிங்ல ஸ்கல்லோட எல்லோ கலர் ஹைலைட் கார்ட்டூன்ஸ்ல பார்க்குற எலும்பு ஃபேஸ்ல இருக்கிற எல்லோ டிசைன் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. எனக்கு தெரிஞ்ச அதையே இங்கேயும் ஃபாலோ பண்ணியிருக்கலாம். ஸ்வாட மீக்க தவறின பீச் மேனை புள்ளி பண்ணதுக்கு அப்புறம் ஸ்வாட் எட்டர்னியாவுக்கு ரிட்டர்ன் ஆனதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னும் அந்த பவர்ஸ் கிடைக்க நான் என்ன தான் பண்ணணும்னு ஈவில் லின் கிட்ட எலும்ப ரொம்ப புலம்பி வருந்துறான். ஸ்கெலிட்டரோட பேக் ஸ்டோரி என்ன, எப்போ சார் அடங்கும் உங்களோட கிரேஸ்கல் மந்திரங்களை ஆக்கிரமிக்கிற வெறின்னு கேட்குற அளவுக்கு நடந்துக்க காரணம் என்ன? ஹீமேனுக்கு கிடைச்ச பல இட்டரேஷன்ஸ்ல பல விதமாக இவன் கதை சொல்லப்பட்டுச்சு. அதில் ஃபேமஸான ஒன்று தான் ஈவில் பிளானட் ஹோட் வேர்ல்டை சேர்ந்த ஸ்கெலிட்டர் குரு ஹோடாக்கில தி ஈவில் ஹோட்ல மெம்பராக இருந்து வந்தான். அவங்களுக்கும் கிரேஸ்கல் மேல தான் ஒரு கண்ணு. அப்படி நடந்த ஒரு போராட்டத்துல தான் எனிமிஸ் கிட்ட மாட்டின ஸ்கெலிட்டர் தப்பிக்கிறதுக்கு ஸ்னேக் மவுண்டன்ல பதுங்கி இருக்க ஹோடாக மாட்டி விட ஈவில் ஹோடு மொத்தமா எட்டோனியா விட்டே தப்பிச்சிட்டாங்க. ஒரு காலத்துல ஈவில் ஹோடுக்கு சொந்தமான இந்த ஸ்னேக் மவுண்டனை தான் இப்போ ஸ்கெலிட்டர் ஆக்கிரமிச்சு எட்டோனியாவுல இருந்து கிரேஸ்கலுக்காக போராடிட்டு இருக்கான். ஈவில் ஹோட் லீடருக்கு எண்டிங்ல காட்டப்படுற ஷீரா த பிரின்சஸ் ஆஃப் பவருக்கும் நெருங்கிய பந்தம் இருக்கு. அதை பாக்குறதுக்கு முன்னாடி பிளானட் உள்ள நுழைஞ்சதுல இருந்து ட்ரைக்ளாப்ஸ் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். பிளஸ் அவங்க லேயரையும் ட்ரேஸ் பண்ணி வந்துட்டான். ரொட்டேட்டிங் வைசர் ஹெல்மெட் மூலமா 3 ஆர்டிஃபிஷியல் விஷன்ஸ் வச்சுக்கிட்டு தூரமா பார்க்கறது, இருட்டில் பார்க்கறது ஒரு விஷன், எக்ஸ்ரே விஷன், மேல லேசர்ஸையும் ஷூட் பண்ணக்கூடிய ஆள் தான் இந்த ட்ரைக்ளாப்ஸ். ஹவவர் இவனால 3 டிஃப்ரெண்ட் டிரெக்ஷன்ஸ்லையும் பார்க்க முடியும்னு சில இட்டரேஷன்ஸ் சொல்லியிருந்தாங்க. பட் இந்த படத்துல அந்த பவரை பத்தி கன்ஃபார்ம் பண்ணல. பேஸ்குள்ள ஆடமோட சைல்ட்ஹுட் ஹீரோஸ் எல்லாருமே இருக்காங்க. பட் அவங்க தான் இவனை ஒரு ஆளா மதிக்கல. இங்க தான் நமக்கு மாஸ் மேனை காட்டுறாங்க. லிட்டரலி அண்ட் ஓபி கேரக்டர். ஆனா எப்படி ரொம்ப சப்பையா கொண்டாங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. பேருக்கு
பேருக்கு ஏற்ற மாதிரி மாஸ்னால உண்டான இவரால் பிளான்ட் லைஃபை கண்ட்ரோல் பண்ண முடியும், அதுங்க கூட பேச முடியும், பிளான்ட்ஸாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும், ஈவன் அட்மாஸ்பியரில் இருக்கிற ஆக்சிஜன் லெவல்ஸை கூட கண்ட்ரோல் பண்ண முடியும். இவ்வளோ இருந்தும் ஸ்கெலிட்டார் இவனை தான் ஒரு எக்ஸாம்பிளாக யூஸ் பண்ணுறான். அடுத்ததா டயான், ஹீரோயிக் வாரியர்ஸ் இருக்கிற டெட் ஷாட் லெவலான ஷார்ப் ஷூட்டர், கையில் கூட 2 ட்வின் பிஸ்டல்ஸ் வச்சிருப்பா. டீலா ஆடம் 2 பேரையும் லாக் பண்ணதுக்கு அப்புறம் டோரை அன்லாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கப்போ டோர்ல லாக்டுன்னு எட்டானியன்ல சொல்லுது. செல்லுக்குள்ள தான் ஹீரோயிக் வாரியர்ஸோட ஏஐ கண்ட்ரோல் ரோபாட் வாரியரை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஸ்டார்டிங்ல டிஃப்ரெண்ட் டிசைன்ல இருந்தாலும் மூவி எண்ட்ல ஒன்ஸ் அகைன் திரும்ப வந்த ரோபாட்டுக்கு ஒரிஜினல் டாய் லைனை இன்ஸ்பயர் பண்ண டிரான்ஸ்பரண்ட் செஸ்டோட வந்திருக்கு. பவர் ஸ்வாட் ரியலா இல்லையான்னு செக் பண்றப்போ டேபிள்ல இருக்கிற எட்டானியன் வேர்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, மேல சதர்ன் ஓஷன், கீழே ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னன்னு தெரியல, பட் என்டையர் வேர்டும் ஏதோ ஒரு ஐலண்டை குறிக்குது. ட்ரைக்ளாப்ஸ் இன்ஃபோ படி ஸ்கெலிட்டரோட என்டையர் படையும் கிளம்பி இந்த ஹைட்ரோட்டுக்கு வந்துருச்சு. ரொபாட்டோவை கன்வின்ஸ் பண்ணி பிரிசன் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது அங்க படுத்திருந்த குடியாரன் டீலாவோட அப்பா டங்கன். ஆடம் அண்ட் டங்கன் பேசிட்டு இருக்கப்போ செவுத்துல ஒன்ஸ் மோர் எட்டர்னியன் லாங்குவேஜை பார்க்க முடியும், விச் இஸ் டிரான்ஸ்லேட்டட் டு ஐசர். ஸ்கெலிட்டரோட நெக்ஸ்ட் பவர்ஃபுல் அடியால் 80s கார்ட்டூன்லேயே சீசன் 2ல தான் இவனை ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. பார்க்கறதுக்கு மட்டும் ஐஸ் மாதிரி இல்ல, சரௌண்டிங் டெம்பரேச்சரை டவுன் ஆக்குறது, எனிமீஸை ஃப்ரீஸ் பண்றது, ஷேப் ஷிஃப்ட் பண்றதுன்னு நீங்க கெஸ் பண்ணக்கூடிய எல்லாத்தையும் பண்ணுவாப்ல. பாசிபிளி ஹீரோயிக் வாரியர்ஸ் கூட நடந்த ஆஃப் ஸ்கிரீன் சண்டையில தான் நம்ம ஆளு சிறைபிடிக்கப்பட்டிருக்கணும். பட் இப்போ எஸ்கேப் ஆயிட்டானா இல்ல செத்துட்டானான்னு எனக்கு தெரியல. செல்லுக்குள்ள இன்னொரு முக்கியமான ஆளும் இருந்ததுக்கு அடையாளமா பக்கத்துல எட்டர்னியன் லாங்குவேஜ்ல இன்னொரு நேமும் இருக்குது, which is translated to Dragster. இந்த யூனிவர்ஸோட ஸ்பீட்ஸ்டர் வயித்துல வீல்ஸ் வச்சுக்கிட்டு முதுகுல அதை ஃபியூல் பண்ற மோட்டார் மாட்டிக்கிட்டு இருக்கிற சைபாக் வாரியர் தான் டிராக்ஸ்டர். பட் ஸ்கெலிட்டாருக்கு வேலை பார்க்குற ஆள் இல்ல, ஹோடா கீழே ஈவில் ஹோட சேர்ந்த மெம்பர் இவன். நடக்கிற இன்வேஷன்ல ஒன்ஸ் அகைன் டங்கன் அண்ட் டீம் டிராப்ஜா கூட மோதிர நிலைமை ஏற்பட அங்கதான் நம்ம ஹீரோட என்ட்ரி. ஹெச்ஆர்ல வேலை பார்த்து பிரச்சனையை சுமூகமா முடிக்கலான்னு போற ஆடம் கடைசியில எனிமிஸ் கிட்ட மிதிவாங்க. ஸ்வாடை எடுத்து சார்சரஸ் கார்ட்டூன்ல அடிக்கடி ஹீமேன் கூட பண்ற டெலிபேத்திக் கம்யூனிகேஷன்ல அவனுக்கு மேஜிக் வேர்ட்ஸை சொல்ல ஆடம் சொல்றான், கிரேஸ்கல் கோட்டையின் சக்தி என்னுள் இறங்கும் சக்தியே. ஒல்லியா இந்த ஹீரோ சும்மா பஃப்டப் ஆகி செஸ்ட் பிளேட் ஹார்னஸ்லாம் வந்து ஹீமேனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறான். கார்ட்டூன்ல எப்படி ஸ்வாட வெளியே எடுக்கிறதுல இருந்து வால்ல மின்னல் பாய எங்க இருந்தாலும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்போ பின்னாடி கிரேஸ்கல் கோட்டை தெரியுதோ, இங்கேயும் அது எல்லாத்தையும் ரீக்ரியேட் பண்றாங்க. ஈவன் ஸ்மோக்கா கிளம்பின கிரேஸ்கல் கோட்டையும் பின்னாடி ஒரு கூல் டீடைல் ஆட் பண்ணிருக்காங்க. என்டையர் ஃபிட்டும் ஹீமேன் மாண்டோ ஆக்ஷன் ஃபிகரை இன்ஸ்பயர் பண்ணி தான் டைரக்டா எடுத்திருக்காங்க. குறிப்பா செஸ்ட் பிளேட், காண்ட்லெட்ஸ் அண்ட் பெல்ட் ரீஜனுக்கு. அப்படியே செஸ்ட் பிளேட்ல க்ளோஸ் அப் போனா மேலும் நிறைய எட்டர்னியன் கார்விங்ஸை பார்க்க முடியும். ஹூசோ எவர் அன்லாக்ஸ் த சீக்ரெட்ஸ் ஆஃப் கிரேஸ்கல் அன்லாக்ஸ் த சீக்ரெட்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ். நடக்கிற மஜா சண்டையில டிராப்ஜாவோட ரொபாட்டிக் ஆர்மை புடுங்கி அந்த கேனன்ஸை யூஸ் பண்ணி ரிமைனிங் கூன்ஸையும் முடிச்சுட்டு நம்ம ஹீரோஸ் தப்பிக்கிறாங்க. பட் பார்க்கறதுக்கு ஃபயர்ஃப்ளை மாதிரி இருக்கிற ஃப்ரைட் ஃபைட்டர் அண்ட் ரொட்டேட்டிங் பிளேட்ஸ்ல ஆட் பண்ண ஆர்ம்டு வெஹிக்கிள் ரோட்டான்ஸ்ல கிளம்புற ஸ்கெல் நைட்ஸ் அவங்கள விடாம ஃபாலோ பண்றாங்க. ஒரு பெரிய சேசிங்ல அடி வாங்குற டேலண்ட் ஃபைட்டரை கிராஷ் லேண்ட் ஆகாம காப்பாத்த நம்ம ஹீமேன் உள்ள பார்க் பண்ணிருக்க ஸ்கை ஸ்லெட்ல வெளியே குதிச்சு எனிமிஸை உண்டியில நாங்கிட்டு சேஃபா தரையிறாங்க. பேக் இந்த ஹைட் அவுட் விசாரணையில மாஸ்மேனை கொண்டுட்டு ரிமைனிங் டீமை கைது பண்ணிட்டாங்க. ஹீரோவை பார்க்க ஜோஆர் த ஃபால்கன் ஃபார்ம்ல வந்த சார்சரஸ் நான் யாருன்னு கேட்கிற ஆடம் கிட்ட, யூ ஆர் ஹீ who will return peace to Eternia, the champion of Grayskull. ஆனா டீலா வந்ததும் ஜோஆர் பறந்துட்டான். அவளுக்கு அந்த பருந்து தான் சார்சரஸ்னே தெரியல. ஐ கெஸ் ஸ்டார்டிங்ல எர்த்துக்கு போறதுக்கு முன்னாடி பார்த்தது இப்போ அதே ஃபால்கனை பார்த்ததுன்னு ஆடமை தவிர சார்சரஸோட பவர்ஸ் வேற யாருக்குமே பெருசா தெரியாது போல. ஆடமை லோர் பண்ண 15 வருஷமா ஸ்கெலிட்டார் கைதியா இருக்கிற அவன் பேரண்ட்ஸை காட்டி ஹீமேனை வர வைக்கிறான். ஸ்னேக் மவுண்டன்ல நம்ம ஆளை வரவேற்க வாசல்லையே கோட்மேன் காத்துட்டு இருக்கான். கோட்மேன் ஆரிஜின்ஸ் டாய் லைன்லயும் சரி 80s கார்ட்டூன்ஸ்லயும் சரி ஸ்டார்ட் ஆகல. இன்ஸ்டெட் சீக்ரெட் ஆஃப் த டிராகன்ஸ் எக் சீரீஸ்ல கோல்டன் புக்ஸ் பப்ளிகேஷன்ல ரிலீஸ் ஆன புக்ல தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அப்பாவை காப்பாத்த ஒரு பெரிய சண்டை நடக்குது. சேட்லி அவரை காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. இந்த சண்டையில உடம்பு முழுக்க கூரான முள்ளுனால நிறைஞ்சிருக்க ஸ்பைக்கார் ரைட் ஹேண்டுக்கு பதிலாக ஒரு செயின்டு மேஸ்னால ரீப்ளேஸ் ஆகியிருக்க ஒரு சூப்பர் வில்லன். அடுத்ததா 1987 மாஸ்டர்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ்ல டிராப்ஜாக்கு இருந்த லைவ் ஆக்ஷன் கிரியேஷன் ப்ராப்ளம்ஸ்னால ரீப்ளேஸ்மெண்டா ஒரு நியூ கேரக்டர் கார்கை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதனாலதான் ஆளுக்கு லெஃப்ட் ஹேண்ட்ல ஒரு ஹூக்கை வச்சு கிரியேட் பண்ணிருந்தாங்க. ஆனா இப்போ
இவன் மெயின் பிளாட்டுக்கே ஒரு கேரக்டராக ஜாயின் ஆகிட்டான். ஸ்வாடை பிடுங்கி ஆடமையும் ஜெயிலில் தூக்கி போட்டானுங்க. அண்ட் இங்கே தான் அவன் அம்மாவையும் மீட் பண்ணுறான், நல்லா வளர்ந்த கிரிஞ்சரையும் மீட் பண்ணுறான். ஸ்கெலிட்டார் அந்த மந்திரவாலை யூஸ் பண்ண அது ஒர்க் ஆகலை. அதுக்கு போய் ஈவில்லின் கழுத்தை பிடிச்சா கிரேஸ்கலுக்கு போனால் என்னால் அதை ஒர்க் பண்ண வைக்க முடியும்னு சொல்கிறா. பிரிசனில் நம்ம ஹீரோ எல்லாரையும் ஜெயில் பிரேக்கு மோட்டிவேட் பண்ணி முடிக்க மெக்கானிக் சொல்கிறான் ஹியர்ஸ் டு ஆலன். எப்படி 2002 அனிமேட்டட் டிவி ஷோவில் ஸ்கெலிட்டார் பிரின்ஸ் ஆடமை ஆலன் ராங் நேமில் கூப்பிடுவானோ அதே மாதிரி வில்லன் ஸ்பேஸ்ஷிப்பை தூக்கிட்டு நம்ம ஆளுங்க எட்டோனோஸோட ராயல் பேலஸை வந்து அடைகிறாங்க. டிஃப்ரெண்ட் டீமாக பிரிஞ்சு ஒரு போரே நடக்குது. வாருக்கு நடுவில் ஃபிஸ்டோ ரோபாட் ஒன்னை ஒரே பஞ்சில் காலி பண்ணுறதை பார்க்க முடியும். ஸ்கெலிட்டோர் படையில் இருக்கிற ஹோவர் ரோபாட்ஸ்னு சொல்லப்படுற ரொபாட்டிக் மினியன்ஸ் தான் இங்கே ஒரு சின்ன கேமியோ பண்ணியிருக்கு. வரிப்புலி மேலே ஏறி டீலா அண்ட் ஆடம் கிரேஸ்கல் கோட்டைக்குள்ளே இறங்குறாங்க. பவர் ஸ்வாடையும் தூக்குறாங்க. ஈவில்லின் அண்ட் டீலாக்கு நடுவில் மோதல் நடக்குது. கிரிஞ்சரை ஃபைட் பண்ண பீஸ் மேன் வந்துட்டான். ஃபர்ஸ்ட் லாஃப்ல இல்லாத அவனோட சாட்டையும் சேர்த்து கொண்டு வந்திருக்கான் இந்த தடவை. பிரிட்ஜில் ஃபைட் பண்ணுற ரொபாட்டோவை கலெக்டர் ஷிப்பில் வர டிராப்ஜா துவம்சம் பண்ணிட்டான். ஒன் செகண்ட் அவனை நேருக்கு நேர் நின்று டங்கன் தூக்குற அந்த சீனை பார்த்தா MCUவில் ஹைம்டாலா ப்ளே பண்ணுற இட்ரிஸ் எல்பா தார் த டார்க் வேர்ல்டில் சிங்கிள் ஹேண்டடாக எல்ப் ஷிப்பை தூக்குன சம்பவம் தான் ஞாபகம் வருது. கோட்டைக்குள்ளே நடக்கிற ஃபைட்டில் ஸ்கெலிட்டார் அவன் மேஜிக்கை யூஸ் பண்ணி பவர் ஸ்வாடை உடச்சிட்டான். அதுக்கும் மேலே நம்ம ஆடம் மண்டைக்குள்ளே ஒரு ஜாய் ரைட் கூட்டிகிட்டு போய் சும்மா ஹார்டஸ்ட் அவுட்ஃபிட்டில் வந்து இவனை பொழக்கிறதும் இல்லாமல் முடிவில் உடஞ்ச ஸ்வாட்னால ஆடம் குத்தப்படுறான். அப்போ நம்ம ஹீரோ செத்துட்டாரா? ஹீமேன் அவ்வளோதானா? அங்கே தான் ஒரு ட்விஸ்டே. லாஸ்ட்டாக வர விஷனில் வந்த சார்சரஸ் உண்மையான கிரேஸ்கலோட ரகசியத்தை ஆடம்க்கு ரிவீல் பண்ணுறா. அந்த மேஜிக்கல் வேர்ட்ஸ் உன்னோட பவர்ஸை மட்டும் அன்லாக் பண்ணல, உனக்குள்ளே இருக்க உண்மையும் சொல்லுது. பை த பவர் ஆஃப் கிரேஸ்கல் யூ ஹேவ் த பவர். ஆல்சோ ப்ரீவியஸ் சாம்பியன்ஸோட மென்ஷனும் சார்சரஸ் சொல்லி காட்டுறா. மீனிங் டெஃபினட்டாக நான் ஓப்பனிங்கில் மென்ஷன் பண்ணேன், இவனோட ஆன்செஸ்டர் டிவான் கிரேஸ்கல் தான் பவர் ஸ்வாடை கிரியேட் பண்ணியிருக்கணும். ஏன்னா சக்தியே அந்த சாம்பியனுக்குள்ளே தான் இருக்குன்னு சார்சரஸே சொல்லிட்டால. ஹீமேனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆன நம்ம ஹீரோ ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் பகையை முடிக்க பேசி பார்க்குறான். பட் ஸ்கெலிட்டார் தான் இதுக்கு ஒத்துக்காம அவன் சாவுக்கு அவனே வழி சொன்னான். எலும்ப முடிவுக்கு அப்புறம் 6 months லேட்டர் எட்டானியா மீண்டு விட்டது. பார்க்குற எல்லாருமே அவங்களோட ஒரிஜினல் 80s இன்ஸ்பயர்ட் அவுட்ஃபிட்க்கு சேஞ்ச் ஆகிட்டாங்க. டீலாக்கு சின்ன வயசில் வச்சதா சொல்கிற நிக் நேம் ஆக்சுவலி டாய் லைனில் ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் ஆன நேமை தான் ரெஃபர் பண்ணுது. இவனை கடைசி வரைக்கும் நம்பாமல் இருந்த ஹுசைனுக்கு எட்டானியாவை ஆடம் காட்டிருக்கான். ஃபைனலாக ரொபோட்டோக்கு ஏவியான் வில்லேஜில் இருந்து டிஸ்ட்ரஸ் சிக்னல் வந்ததா சொல்ல நம்ம ஹீமேன் ஸ்பாட்டுக்கு போயிட்டாரு. ஹீரோயிக் வாரியர்ஸ்ல முக்கியமான புள்ளியான ஸ்ட்ரேட்டோஸ் பறக்கிற மக்களை சேர்ந்தவன் அண்ட் அந்த பேர்ட் பீப்புள் வாழ்ந்து வர இடம் தான் ஏவியான் வில்லேஜ். ஈவன் படத்தோட முடிவில் கூட ஒரு கேரக்டர் ஈஸ்டர் எக் நம்ம ஆளுங்க ஒளிச்சு வச்சிருக்காங்க. பேட்டில் கேட்டில் கிளம்புற ஹீமேன் பேக்ரவுண்ட்ல ஒரிஜினல் ஹீமேன் சாங் பிளே ஆகுது ஸ்ட்ரைட் ஃப்ரம் த 80s ஷோ. கிளைமேக்ஸ் ஃபைட்டில் ஆர்மர் வேணும்னு கிரிஞ்சர் சொன்னது பாசிபிளி கார்ட்டூனில் வர பேட்டில் கேட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேஜிக் ஆர்மர்லாம் மூவிக்கு கொண்டு வரலன்னு நினைக்கிறேன். இன்ஸ்டெட் அவன் ப்ரீவியஸாக கேட்ட பேட்டில் ஆர்மரை மட்டும்தான் மேலே மாட்டி விட்டுருக்காங்க போல. அண்ட் இப்போ நம்ம மூவியோட மிட் கிரெடிட் சீனுக்கு வந்திருக்கோம். ரைட் ஆஃப்டர் கிரெடிட்ஸ் முடிஞ்ச உடனே வி கெட் டு சி ஆர்கோ. ஒரிஜினலாக டாய் லைனில் இல்லாமல் கார்ட்டூனில் இன்ட்ரடியூஸ் ஆன இவன் ட்ரோலா அப்படின்ற டிஃப்ரெண்ட் வேர்ல்டை சேர்ந்த மெஜிஷியன். ஹவெவர் ஷோவில் யூஸ்வலாக ஹீமேன் தான் 4th வால் பிரேக் பண்ணுவாப்ல. பட் இங்கே ஆர்கோ முதல் தடவை 4th வால் பிரேக் பண்ற ஒரு கேரக்டரா காட்டப்பட்டிருக்கான். ஓஜி கார்ட்டூன்ல எவ்ரி எபிசோட் எண்ட்ல குழந்தைங்களுக்கு ஒரு மாரல் ஆஃப் தி ஸ்டோரி சொல்ற ஹீமேன் சார்பா இங்க ஆர்கோ தான் அந்த வேலையை பார்க்கறான். ஸ்கெலிட்டார் வில்லன் சைடுல முக்கியமான அடியாளு ஒருத்தவர் கடல் வாழ் மக்களை சேர்ந்த மெர்மன். ஈவன் தோ ஒரு ஃபேன் ஃபேவரட் வில்லனா இருந்தும் கதை காலத்துக்கு தேவைப்படலன்றதுனால டேரக்டர் வைக்க முடியலன்னு சொல்லியிருந்தாரு. ஸ்டில் அவருக்கான ஒரு ஈஸ்டர் எக்க படத்துல மறைச்சு வச்சிருக்கதாவும் சொல்லியிருந்தாரு. அதை தான் நம்ம மிட் கிரெடிட் சீன்ல இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்காக மெர்மனுக்கு ரெஃபரன்ஸா சி பீப்புளை சார்ந்த ஒரு மனுஷனை பேக்ரவுண்ட்ல ஒரு ரெஃபரன்ஸா நிக்க வச்சிருக்காங்க. செகண்ட் மிட் கிரெடிட்ஸ்ல தொலைஞ்ச குழந்தைங்க மேல நம்பிக்கை இழந்து போய் தான் வாழ்ந்துட்டு இருந்தேன்னு மார்லே நான் சொல்றாங்க. கவலைப்படாதீங்க, ஆடம் மாதிரி அவளும் நம்மளை தேடி வருவான்னு மேன் அட் ஆர்ம்ஸ் ப்ளே பண்றான். அப்பதான் நமக்கு எத்திரியா பிளானட்ல ஃப்ரைட் ஜோன்ல அடோராவை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க ஆஸ் ஷீரா த பிரின்சஸ் ஆஃப் பவர். நான் அடிக்கடி முன்னாடி மென்ஷன் பண்ணிட்டு இருந்த ஹோடாக் எட்டர்னியால நுழைஞ்சப்போ ராஜாவோட 2 குழந்தைங்களையும் கடத்த ட்ரை பண்ணியிருக்கான். ஆடமை காப்பாற்ற முடிஞ்ச டங்கன்னால அவனோட ட்வின் சிஸ்டர் அடோராவை காப்பாற்ற முடியல. ஸ்கெலிட்டார் துரோகத்துக்கு அப்புறம் ஹோடாக்கோட சேர்ந்து எத்தீரியாவுக்கு கடத்தப்பட்டு எத்தீரியா பாதுகாப்புக்காக அந்த மக்களுக்காக ஈவில் ஹோட எதிர்த்து இன்னைக்கு வர சண்டை போடுற வாரியர் தான் ஷீரா. பவர் ஸ்வாட் மாதிரியே இருக்கிற அடோராவோட ஸ்வாட த ஸ்வாட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் சொல்லுவாங்க. அடோராவோட கால் அவுட் என்னன்னா For the honor of Grayskull.
பவர் ஸ்வாடை விட வெரைட்டி ஆஃப் யூசஸ் இருக்க இந்த ஸ்வாட் ஷீல்டுல இருந்து லாசோ வரைக்கும் என்னவா வேணாலும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். பட் நடுவில் இருக்க அந்த ஸ்டோனுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அவ்வளோதான், ஸ்வாடோட பயன் மொத்தமாக அவுட்டு. சின்ஸ் இந்த படத்தில் பவர் ஸ்வாடுக்கு மதிப்பு கொடுக்காம சாம்பியன் மேலே ஃபோக்கஸ் இருந்த மாதிரி மேபி அங்கேயும் நியூ அடாப்டேஷன் வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபைனல் போஸ்ட் கிரெடிட்ஸில் ஸ்கெலிட்டோரை போட்டு புழக்கத்தை பார்த்த ஈவில்லின் கோட்டைக்குள்ளே போய் ஒளிஞ்சிட்டதுக்கு அப்புறம் எலும்பனோட மண்டவோட எடுக்கிறதுக்கு தான் வெளியே வரா. ஸ்க்ரீன் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் ஸ்கெலிட்டோரோட சிரிப்பு சத்தமும் கேட்குது. சீக்குவலில் நம்ம 100% ஸ்கெலிட்டோர் அண்ட் ஹோடாக் டீம் அப்போ எதிர்பார்க்கலாம். ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் அண்ட் விமன் ஆஃப் த யூனிவர்ஸ் டீம் அப்பையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்னைக்கான பிரேக் டவுன் அவ்வளோதான் கைஸ். படம் எப்படி இருந்தது, நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ண டீட்டெயிலை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. இந்த மாதத்தில் சில முக்கியமான படத்தை பற்றி நம்ம கூடிய சீக்கிரம் பார்ப்போம். அது வரைக்கும் இந்த வீடியோஸை இப்போதைக்கு செக் பண்ணி பாருங்கள். Until then, see you all soon guys.